Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems one by one சால்வ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் 2024 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 18ல் ஒரு numerical problem கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, a car takes a turn with velocity 50 meter per second on the circular road of radius of curvature 10 meter. Calculate the centrifugal force experienced by a person of mass 60 kg inside the car. So this is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 3 laws of motionலேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் பேக் ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் 14. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கார்னுடைய வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 50 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சர்க்குலர் ரோடோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் சர்க்குலர் ரோட் இஸ் கிவன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, காருக்குள்ளே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவருடைய மாஸ் 60 கிலோகிராம். இப்போ இந்த காரு ஒரு சர்க்குலர் ரோடில் டேர்ன் ஆகும்போது இந்த காருக்குள்ளே இருக்கிறவர் எவ்வளவு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் velocity of the car is given, v is equal to 50 meter per second. velocity symbol v, so v is equal to 50 meter per second. Next, radius of curvature of the circular road is given. அது வந்து small r அப்படின்னு எடுத்துக்கும். This is equal to 10 meter. இந்த காருக்குள்ளே இருக்கிற பர்சனுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க 60 கிலோகிராம். m is given. m is equal to 60 கிலோகிராம். என்ன கேட்டிருக்காங்க, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கு என்ன, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா டு பி யூஸ்ட், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் F is equal to mv ஸ்கொயர் பை ஆர். எம்மோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, வியோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு m. வாட் இஸ் m? m இஸ் 60 கிலோகிராம். v ஸ்கொயர், v இஸ் 50. v ஸ்கொயர் இஸ் 50 into 50. வாட் இஸ் r? r இஸ் 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get F is equal to 15,000 Newton. This is the answer for the given problem. நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தால் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் பாஸ் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.